ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக அனலைஸ் பண்ணது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் நாளைக்கு சி சைட் போகலாமா, பி சைட் போகலாமா, இல்லை இன்னைக்கு நடந்த மூமெண்டம் வந்து ஒரு பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம நிஃப்டியோட அனலைசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைனா இந்த 19,830 850 இந்த ரீஜனை வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் அந்த லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம கொடுத்த அதாவது ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஓகேங்களா? ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அந்த 2:30 மணிக்கு மேலே நீங்கள் கீழே வால்யூமும் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு ஷூட் அப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? பட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கு ஆரஞ்சு கலர், கிரீன் வந்து ப்ரீவியஸ் மந்த். சரிங்களா? அந்த லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு கேப் அப்ல இருக்கிறப்ப வந்து இதை பிரேக் அவுட்டா நம்ம கன்சிடர் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல கேப் டவுன்ல வருதுன்னா எகெயின் இந்த இடம் வந்து திருப்பி என்னவாகும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஆல்மோஸ்ட் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து இப்போ டே கேண்டில் வச்சு பாருங்களேன், உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ பாருங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியோட டே கேண்டில். டே கேண்டில்ல நம்ம வரைஞ்சிருக்க லைன் பார்த்தீங்கன்னா 19,880 இது வந்து ப்ரீவியஸ் மந்த் ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. சரிங்களா? மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேலே போயிருந்தாலும் கூட நமக்கு எங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இதே வந்து நாளைக்கு இந்த டேவோட ஹையை தாண்டறப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா 20,000யும் அதுக்கு மேலே உடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா இப்போ கர்சர் வைக்கிறோம் பாருங்க, 20,045 அந்த ரீஜனையும் வந்து மார்க்கெட் ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே வந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இப்போ குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது டவுன் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். எகெயின் இந்த 19,880க்கு மேலே உடச்சி இன்னி டேவோட ஹையை தாண்டணும். ஸோ அப்போ தாண்டறப்ப திருப்பி நம்ம 20,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்றதுக்காக நான் வயலட் கலர் ப்ரீவியஸ் டேவோட ஹைலையும் இதை பாட்டம்லேயும் கனெக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை லெவலில் வந்து வயலட் கலர்லையும் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் வீக்கு, கிரீன் கலரில் இருக்கிறது ப்ரீவியஸ் மந்த்து. ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி மூமெண்டம் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணலாம், சி சைட் போகலாமா, பி சைட் போகலாமா அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டே வைஸ் பார்க்குறப்ப எகெயின் இன்னி டேவோட ஹையை தாண்டறப்ப மார்க்கெட் நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் 20,000யும் அதுக்கு அடுத்த டார்கெட்டாக 20,045 வரைக்கும் மேலே ஏறும். இந்த லெவலுக்கு மேலே உடச்சி மேலே ஏறிச்சுன்னா நம்ம ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பார்த்தீங்களா, கேப் டவுன் ஆனது அந்த லெவலை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனாக நான் மார்க் பண்ணி வச்சிடறேன். சரிங்களா? ஸோ 20,045 அடுத்து 20,100 வரைக்கும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ வால்யூமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸாக இருந்த வால்யூமை விட இப்போ வந்திருக்க வால்யூம் வந்து இது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ஃபர்தராக கண்டினியூ ஆகிற பட்சத்தில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட்டில் பையர்ஸ் உள்ள வராங்கன்னா அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு எஃப்ஐஎஸோட டேட்டா 28 நவம்பர் 783 கோடி வந்து எஃப்ஐஎஸ் பையிங்லையும் 1300 கோடி வந்து டிஐ பையிங்லையும் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதையும் மைண்டில் வச்சுக்கணும். எஃப்ஐஎஸ் டேட்டாவும் வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு இதை நாளைக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் இதில் அனலைஸ் பண்ணப்ப பார்த்தது வந்து ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை, இப்போ லோ, எகெயின் மார்க்கெட் ஹை போயிருக்கு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த லைனை இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் வந்து ஆல்மோஸ்ட் நியர் ரெசிஸ்டன்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ஹைக்கு மேலே எகெயின் மூவ் ஆகுறப்ப மட்டுமே நம்ம வந்து அடுத்த அப் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட எகெயின் இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து இதை பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் 15 மினிட்ஸ் கண்டு வச்சிடறேன். நாளைக்கு நீங்கள் வந்து நிஃப்டியில் எப்படி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு. பாருங்க, இப்போ நிஃப்டியில் வந்து நான் 15 மினிட்ஸ் கண்டு வச்சிருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் கண்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சிட்டு இருந்தா 19,880க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, ஸ்ட்ராங்காக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டு வச்சு க்ளோஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த டேவோட லோவான 19,800 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
இன் பிட்வீன்ல நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்ப பாருங்க இந்த லைன் அது வந்து 19,830 வரைக்கும். அப்ப நம்ம இங்க வரைஞ்சிருந்தோம்ல, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு சரிங்களா? அந்த லெவல் லைன் வரைக்கும் கீழ இறங்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காட்டுது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட், அதுக்கு அடுத்த சப்போர்ட் இதுதான். சரிங்களா? ஸோ 19,880 கீழ இறங்குனா 50 பாயிண்ட் இருக்கு. 19,830 இது கீழ உடைச்சா 19,800 சரிங்களா? இந்த இடம் வந்து ஒரு ரவுண்ட் நம்பர். இந்த ரவுண்ட் நம்பர்ல கன்சல்டேஷன் ஆகி எகெயின் மார்க்கெட் கீழ இறங்குச்சுன்னா 19,970 19,770 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது எப்படி நான் மார்க் பண்றேன்னா, இந்த கன்சால்டேஷன் ஜோனு, இந்த இடம் பிளஸ் இங்க உள்ள கேண்டில்ஸோட டச் பாயிண்ட் மார்க் பண்ணி தான் இந்த லெவலை நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதே வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு டேவோட ஹையை தாண்டட்டும். அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 19,930 இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு பையிங் கேண்டில் அமைகிற பட்சத்தில் அடுத்து மார்க்கெட் வந்து 20,000யும் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் நடக்கும். ஒரு ரவுண்ட் நம்பருங்கிறதுனால ஒரு சென்டிமெண்டா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 20,045 அடுத்த டார்கெட் 20,100 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவரா வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் என்ன மாதிரியான மொமெண்டம் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எஃப்ஐஸோட டேட்டாவும் நமக்கு வந்து பையிங்ல அமைஞ்சிருக்கு. நம்ம அப்படியே இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில். நம்ம லாஸ்ட் அனாலிசிஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த பாயிண்ட்ஸை சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம். சப்போர்ட் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த லெவல்ல ஓப்பன் ஆயிருந்தா கூட எகெயின் மார்க்கெட் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்க பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்த சப்போர்ட் லைன்ல தான் மார்க்கெட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்தரா நம்ம உள்ள டேல இருந்து வரலாமே அனலைஸ் பண்ணிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். பாருங்க இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து டே கேண்டில். டே கேண்டில்ல என்ன மாதிரி நடந்துட்டு இருக்க மொமெண்டம் அப்படின்னு நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா? இப்ப ஒரு லோ ஹை எகெயின் லோ. இப்போ எங்க மார்க்கெட் போயிட்டு இருக்கு? ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 44,250 இருந்து 44,300 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லைன் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த இடம் வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுற பட்சத்துல. ஓகேங்களா? இப்போ ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து 44,300 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஃபாலோ பண்ற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மார்க் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ப்ரீவியஸ் டேவோட ஹை மார்க் பண்ணிட்டேன். இனி டேவோட லோவா மார்க் பண்றேன். அதை வந்து வயலட் கலர் லைன் கொடுத்துக்கிறேன். லைன்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இன்பிட்வீன்ல வந்து ப்ரீவியஸ் வீக்கோட ஹை இருக்கு. ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து இந்த லெவல்ல நமக்கு இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனா கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 44,440 ரீஜனு. அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் திருப்பி புல் பேக் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கிட்டு 1 ஹவர் கேண்டில்ல இந்த மூமெண்டம் பார்க்கலாம். ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் வீக் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா 43,850க்கு கீழே இல்லைன்னா 800க்கு கீழே உடைக்கிற 800க்கு கீழே 43,800 கீழே உடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 43,730 அதுக்கு அடுத்து கீழே இறங்குறப்ப மார்க்கெட் திருப்பி 43,480 அதாவது 43,500 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற பட்சத்தில். இதே வந்து பையிங்ல போகுதுன்னா இன்னி டேவோட ஹை அதாவது 43,970. ஸோ அப்போ வந்து 44,000க்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு 44,055 அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 44,190. ஸோ நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் 44,050 இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல இந்த லைனுக்கு மேலே இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே உடைக்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணுங்க. இந்த 150 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணலாம். 44,180 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 44,250 வரைக்கும் நமக்கு மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிளியரா இருக்கு. அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? இதை 15 மினிட்ஸ்ல போயிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வைஸ் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ இப்போ பாருங்க 15 மினிட்ஸ் கேண்டில்ல நான் வந்து ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இப்போ இதுக்குள்ளார நடந்துட்டு இருக்க மூமெண்டம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு லோ, ஒரு ஹை, எகெயின் லோ. இப்போ இந்த ஹை டேவோட ஹை உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 44,050 சரிங்களா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைனு. இதுக்கு மேலே உடச்சி மேலே ஏறினா மட்டுமே நமக்கு வந்து அடுத்து 44,180 வரைக்கும் மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு ப்ளஸ் இந்த இடத்துல எகெயின் ஒரு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட்டுக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்து எகெயின் நான் பார்க்குற பட்சத்தில் 44,300 அதாவது 250லேருந்து 300 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே டவுன் ஆகுது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் 43,800க்கு கீழே உடைக்கட்டும். இந்த இடம் நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் ஸ்ட்ராங்கு, அதுதான் உடச்சி இப்போ மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ 43,800 கீழே உடச்சிச்சுன்னா 43,733. அதுக்கு அடுத்து மார்க்கெட் நமக்கு வந்து 43,572 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. ஹரிசாண்டல் லைன்ல நம்ம மார்க் பண்ணிட்டு பாருங்க. அது நம்ம வந்து ரெட்டு ப்ளஸ் டாட்டர் லைன்ல கொடுத்துக்கலாம். எதுக்காக இதை மார்க் பண்ணிட்டோம்னா ப்ரீவியஸாக பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு பாயிண்ட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வரைகிறேன். 43,750 இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உடைக்கிறப்ப 43,570 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் 43,440 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற பட்சத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடம் வந்து டபுள் டாப் ஜோன் மாதிரி இப்போ நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. நீ இந்த இடத்துல இருந்து பாருங்க. ஓகேவா. ஸோ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட் லைன் இருக்குல்ல இதுக்கு கீழே உடச்சிச்சுன்னா இந்த இடம் உடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு வந்து இந்த டபுள் டாப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நமக்கு இந்த 11 பிரேக் அவுட் ஆகுது 44,050க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா 44,250லேருந்து 300 வரைக்கும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓட்டம் தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.